பிரமாணம் சொன்னேன் இல்லையா, 3 சொன்னேன் இல்லையா? ஹரே கிருஷ்ணா பிரபு. கேக்குது, சொல்லுங்க. கேக்குறது. அதுல அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், அதுக்கு அர்த்தம் என்ன பிரபு? சப்த பிரமாணம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணால பார்த்து தெரிஞ்சு கொள்வது. ஓகே. கண்கள், காது, மூக்கு, நம்ம புலன்களை கொண்டு தெரிஞ்சு கொள்வது பிரத்யக்ஷ பிரமாணம். அக்ஷம்னா புலன்கள். நம்முடைய புலன்களால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது பேரு பிரத்யக்ஷ பிரமாணம். இது பொதுவா நடக்கக்கூடியது. அனுமான பிரமாணம் அப்படின்னா கற்பனையால தெரிஞ்சு கொள்வது. கற்பனைனா என்ன அர்த்தம்? வேற எங்கேயோ ஒரு இடத்துல புகை வந்துட்டு இருக்கு. சோ புகை வந்துட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்? அங்க நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். சோ நான் அங்க நெருப்பை பார்க்கல, ஆனா நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். எப்படிப்பட்ட அனுமானம் பண்ணேன்? அங்க புகை இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன்? எப்ப எல்லாம் நெருப்பு பார்த்தனோ அதோட சேர்ந்து புகையும் பார்த்திருக்கேன். அதனால இப்ப புகையை பார்த்தோம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓ, அங்க புகை இருக்கா, அப்ப நெருப்பு இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். இதனால அதுக்கு என்ன சொல்றாங்க? அனுமான பிரமாணம் சொல்லி சொல்றாங்க. அனுமானம் செய்து தெரிந்து கொள்வதற்கு பேரு அனுமான பிரமாணம் சொல்லி சொல்றோம். இது 2 பேரும் நமக்கு செல்லாது இங்க. ஏன்னா பகவானை நம்முடைய புலன்களால் தெரிஞ்சுக்க முடியாது. புலன்கள் கட்டுப்பாடு கூடியதா இருக்கு. பகவான் இப்படிப்பட்டவர் தான் நம்மளால கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவரா இருக்கார். அப்ப என்னதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சப்த பிரமாணத்தை தெரிஞ்சுக்க முடியும். சப்த பிரமாணம் அப்படின்னா சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்க முடியும். சாஸ்திரம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பிரமாணமா இருக்கு. இதற்கு உதாரணம் கொடுக்குறாங்க. என்ன உதாரணம் கொடுக்குறாங்க? ஒரு குழந்தை அவங்க அப்பாவை பார்த்ததே கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில. அப்பாவை பார்த்ததே கிடையாது. அந்த அப்பா அந்த அப்பாவை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அந்த குழந்தை அப்படின்னா, பிரத்யக்ஷால தெரிஞ்சுக்க முடியாது. அனுமானத்தால தெரிஞ்சுக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் தான் அந்த அந்த குழந்தைக்கு ஒரு வழி. அப்பாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி? அம்மா சொல்லி தெரிஞ்சுக்கணும். அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவர் தான் அப்பா சொல்லிட்டாங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அம்மா அப்படிங்கிறவர் தான் சரியான நபர் அப்பாவை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அப்ப